இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். போன செஷன்ல பேராகிராஃப் 26 அண்ட் 27 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 28 அண்ட் 29 பார்க்கலாம். பேராகிராஃப் 26 அண்ட் 27 அதனுடைய சுருக்கத்தை சற்று பார்க்கலாம். நம்முடைய மனிதனை எடுத்துக்கொண்டால் மனிதன் மனம் சார்ந்த உணர்வு நிலையில தான் இருக்கின்றான். மைண்ட் கான்சியஸ்னஸ். இந்த மைண்ட் கான்சியஸ்னஸ் அதனுடைய முழு வீச்சில் செயல்படுகின்றதா அப்படின்னா கிடையாது. அது இட் இஸ் லிமிட்டட் பை த பர்சன்ஸ் பர்சனாலிட்டி. மனிதனுக்கு எத்தகைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 3 விதமான பர்சனாலிட்டிஸ் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வெவ்வேறு ப்ரொபோர்ஷன்ல செயல்படுகின்றது. தமசிக் பர்சனாலிட்டி, ரஜசிக் நேச்சர், சாத்விக் நேச்சர், இதெல்லாம் தான் அவனுடைய மென்டல் டெம்பரமெண்ட்டையும் ப்ரிஃபரன்ஸையும் தீர்மானிக்கின்றது. ஸோ இதன் அடிப்படையில் தான் அவனுடைய அந்த உண்மையை புரிந்து கொள்ளுதலும் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய நேச்சர் எப்படி இருக்கு, அவனுக்கு ரஜசிக்கா இருக்கா, சாத்விக்கா இருக்கா, தமசிக்கா இருக்கா என்பதுதான் இந்த உண்மையை அவன் உள் வாங்கி புரிந்து கொள்வதையும் தீர்மானிக்கின்றது. ஸோ அது ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் ஆயிடுது அப்படிங்கிறார். லிமிட்டிங் ஃபேக்டர் ஆகுவது மாத்திரமல்ல, அது இட் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எரர். பிழைக்கு அது வித்திடுகின்றது. புதியதாக நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு பர்சனாலிட்டி டாமினண்டா இருக்கோ, அது சம்டைம்ஸ் அதுவே ஒரு லிமிட்டேஷனா செயல்பட்டு இட் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எரர் அப்படிங்கிறார். இன் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். இது அக்விசிஷன் ஆஃப் நாலேஜில். அதே சமயம் நம்ம செயல்படுறோம். வெறும் நாலேஜ் மாத்திரம் நம்ம உள் வாங்கிக்கிறது, நம்ம கெயின் பண்ணுறதில்ல. பொதுவாக ப்ராசஸ் ஆஃப் கெய்னிங் நாலேஜ் அப்படிங்கிறது மனிதனுக்கு தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறான். அதே சமயம் நாமும் செயல்படுறோம். நம்முடைய சங்கல்பிக்கின்றோம், செயல்படுகின்றோம். சங்கல்பித்தல் செயல்படுதலையும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த முழு ஞானத்துல செயல்படுறோமா அப்படின்னா இல்லை. நம்ம இக்னோரன்ஸ்ல செயல்படுறோம். அந்த இக்னோரன்ஸ்ல செயல்படுறதுனால தான் நமக்கு என்ன நடைபெறுகின்றது, அவர் இக்னோரன்ஸ் அறியாமை என்பது ஒரு தவறான உணர்வு நிலையை நம்முள் தோற்றுவிக்கின்றது. We create a wrong consciousness out of ignorance. The wrong consciousness என்ன செய்து wrong ஆக்ஷனை உருவாக்குகின்றது. எல்லாமே செயின் போல ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. Ignorance causes wrong consciousness. Wrong consciousness leads to wrong actions. Wrong dynamic action. எங்கெல்லாம் நம்ம தப்பா செயல்படுறோம் அப்படின்னா, நம்ம சுற்றி உள்ளவர்களுடன் நம்ம பரிமாற்றம் செய்து கொள்கின்றோம் இல்லையா? நம்ம we mix with people, we interact with people. அங்கெல்லாம் நம்ம தப்பா செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். கான்டாக்ட் வித் பர்சன்ஸ் இருக்கு, கான்டாக்ட் வித் திங்ஸ் இருக்கு, ஹேப்பனிங்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலயும் நம்ம we act on the basis of wrong consciousness. Therefore அங்க நம்ம ஒரு ராங் ஆக்ஷன், தவறான செயலை புரிகின்றோம். அதாவது நம்ம we react wrongly to our outward contacts and happenings. இது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான். அதே சமயம் மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் இருக்கு. இது மாதிரி இருந்தால் கூட மனிதனுக்கு ஒரு சேவிங் கிரேஸ் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங், அவனுடைய இன்மோஸ்ட் கான்சியஸ்னஸ், அது அப்பப்ப தன்னுடைய பரிந்துரைகளை அந்த மேற்புற உணர்வு நிலைக்கு, மனிதனுடைய மேற்புற உணர்வு நிலைக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றது. ஒரு சிச்சுவேஷன்ல செயல்படணுமா, செயல்படக்கூடாதா அப்படிங்கிறத பரிந்துரைகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றது. ஆனா நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அதுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா,
இது மாதிரி உள்ளேந்து வரக்கூடிய தகவல்களை அது இக்னோர் பண்ணிடுது, புறந்தள்ளி விடுகின்றது, தவறாக புரிந்து கொள்கின்றது, ஒட்டுமொத்தமாக அதை நிராகரிக்கின்றது. அதற்கு பதிலாக என்ன செய்கின்றது? நமக்கு உள்ளே ஏற்படக்கூடிய இந்த மென்டல் அண்ட் வைட்டல் சஜஷன்ஸ், அது எப்படி மென்டல் அண்ட் வைட்டல் சஜஷன்ஸ் எப்படி இருக்கு? ஒரு அன்என்லைட்டண்டா இருக்கு. அதாவது நல்ல ஒரு பூரணமான ஒளியின் அடிப்படையில் அதெல்லாம் செயல்படலை. பூரணமான ஞானத்தின் பெயரில் நம்முடைய மைண்டும் வைட்டலும் செயல்படுறதில்ல. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருளான ஒரு அன்என்லைட்டன்டு சஜஷன்ஸாக தான் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை செயல்படுது. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய ஈகோ என்ன சொல்லுதோ அதனுடைய டிமாண்ட்ஸ் அண்ட் இம்பல்ஷன்ஸ் அதன்படி தான் என்னுடைய மேற்புற உணர்வு நிலை செயல்படுகின்றது. அதனால உள்ளிருந்து வரக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங்லேருந்து வரக்கூடிய அந்த பரிந்துரைகளை அது தன்னுடைய கவனத்தில் ஏற்றுக்கொள்வது இல்லை. இது ஒரு ஆஸ்பெக்ட். எப்படி சர்ஃபேஸ் ignorance leads to wrong consciousness, wrong consciousness lead to wrong actions. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்கு நம்மகிட்ட. என்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னா, நம்மகிட்ட இந்த வைட்டல் லைஃப் அஃபர்மிங் பிரின்சிபிள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்வை இயக்குகின்றது. வாழ்வினுடைய இயக்கத்திற்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா லைஃப் ஃபோர்ஸ். லைஃப் ஃபோர்ஸ் இல்லைன்னா யாருமே வாழ்வில் இயங்க முடியாது. இது பரிணாமத்தில் வந்து எப்படி மனிதனுக்கு இயற்கை வழங்கியுள்ளது என்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிர் வாழினமும் தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்வதற்கு இந்த சக்தி இயற்கையால் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னை வந்து அவனை வந்து அஃபர்ம் பண்ணிக்க முடியாது. ஆஸ் அ செப்பரேட் இண்டிவிஜுவல் அஃபர்ம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு தான் அந்த லைஃப் ஃபோர்ஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அது என்ன ஆயிடுது, அது வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது, முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. இதில் எது மனிதனை வந்து என்ன செய்கின்றது, அது மனிதனை முழுமையாக ஆக்கிரமிக்கின்றது, ஆழ துவங்குகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வைட்டல் பர்சனாலிட்டி, த லைஃப் செல்ஃப், அதுதான் வந்து டாமினண்ட்டாக செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது. பரிணாமத்தில் ஒரு நோக்கத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதுவே மனிதனிடத்தில் அது மேலோங்கி செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது. அந்த வைட்டல் பீயிங் வந்து எப்படி இருக்கு? ஃபுல் நாலேஜில் செயல்படுறது இல்லை. அதுவும் இக்னோரண்ட் வைட்டல் பீயிங்காக தான் இருக்கு. அதோடைய டாமினன்ஸில் தான் நம்ம எல்லாருமே செயல்படுறோம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு தோற்றுவாயாக இருக்கின்றது. எதற்கு என்றால் முரண்பாட்டுக்கும் ஒத்திசைவின்மைக்கும் இந்த டாமினன்ஸ் ஆஃப் த இக்னோரண்ட் வைட்டல் பீயிங் அதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்கின்றது. எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுக்குடைய ஏற்படக்கூடிய ஒத்திசைவு முரண்பாடுக்கு எது காரணம் இருக்கு அப்படின்னா இந்த அவங்கள்ட்ட இருக்கிற டாமினன்ட் வைட்டல் பீயிங் டிஸ்கார்ட் அண்ட் ஹார்மனிக்கு அதுதான் காரணமா இருக்கின்றது. அதுதான் வந்து லைஃப்ல உள்ள டிஸ்டர்பன்ஸும் உண்டாக்குது, வெளியிலையும் டிஸ்டர்பன்ஸை உண்டாக்குது. அது மாத்திரம் இல்ல, மனிதன் செய்யக்கூடிய அனைத்து தவறுகள் தீமைகள் இதற்கெல்லாம் இதுதான் வந்து முக்கியமான தோற்றுவாயாக இருக்கின்றது. இந்த வைட்டல் எலிமெண்ட் அப்படிங்கிறத மனிதன் வந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. அது எல்லாருக்கும் அது இல்லைன்னா நம்ம வந்து வாழ்வில் வந்து இயங்க முடியாது. ஆனால் அதை வந்து ஒரு செக்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற வரைக்கும் அது வந்து நமக்கு வந்து சிறந்த சேவகனாக பணிபுரியும். அதே வந்து நம்ம அன்செக்டா அன்ட்ரெயின்டா வைத்தோம் என்றால், ஏன்னா அது வந்து அதனுடைய பிரிமிட்டிவ் கேரக்டர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அனிமல் நேச்சர். அது அதனுடைய அனிமல் லைஃப்லேருந்து வர்றதுனால அதனுடைய பிரிமிட்டிவ் கேரக்டர் வந்து எப்பொழுதுமே அனிமல் நேச்சர். மனிதன் கிட்ட இருக்கிற அனிமல் நேச்சர் என்ன அப்படின்னா அதனுடைய வைட்டல் எலிமெண்ட் தான். அதை வந்து நம்ம வந்து அன்செக்டா வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய செயல்பாடு எல்லாம் வந்து ஒரு சரியான உணர்வு நிலையில செயல்படாது. சரியான செயல்பாட்டுக்கு அது வழிவகுக்காது.
அதனுடைய முக்கியமான நோக்கம் எது அப்படின்னா, தன்னைத்தானே உறுதி செய்து கொள்ளுதல், செல்ஃப் அஃபர்மேஷன். அதனுடைய வாழ்வினுடைய வளர்ச்சி, அதை அது தனக்காக ஒன்றை பெற்றுக்கொள்வது. இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய, அது சரியான ஒரு செயல்பாட்டை புரியணும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்காது. அதனுடைய சொந்த திருப்தி, அதனுடைய தேவைகளை, உந்துதல்களை திருப்தி செய்தல், ஆசைகளை திருப்தி செய்தல், இதுதான் அதனுடைய பிரைமரி இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் அத நம்ம செக்ல வைக்கல அப்படின்னா, அது தவறான தவறான செயல்களுக்கு வழி கோலும் அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா அது அந்த அதனுடைய தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா, அது உண்மையா? இல்ல அது ஒரு சரியான செயலா? அல்லது அது ஒரு மற்றவர்களுக்கு நன்மை பயக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் கவனத்துல எடுத்துக்காது. தான் எது நினைக்கிறது சரியோ, அது மாத்திரம் தான் செய்யுமே ஒழிய, மற்ற மற்ற உண்மைகளை அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளாது. அதே போல ஆனால் மனிதனுக்கு வெறும் வைட்டல் மாத்திரம் இல்ல, மனிதனுக்கு மைண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாத்திரம் இல்ல, மனிதனுக்கு உள்ள கூட இருக்கக்கூடிய அந்த சோல், சைக்கிக் பீயிங் அதுவும் இருக்கு. ஸோ மைண்டுக்கும் சோலுக்கும் என்ன அப்படின்னா, அவைகளுக்கு தெரியும். வைட்டலுக்கு தெரியாதது அதுக்கு அவைகளுக்கு தெரியும். எது உண்மைங்கிறது தெரியும், எது சரிங்கிறது தெரியும், எது நல்லது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுது அப்படின்னா, பெரும்பாலான நேரங்கள்ல மனிதனுடைய அந்த வைட்டல் பீயிங் தான் மைண்டை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அது என்ன செய்கின்றது? மனதிற்கு கட்டளையிடுகின்றது. எதுக்கு கட்டளையிடுகின்றது? தன்னுடைய செயல்களுக்கு ஒப்புதலை வழங்குமாறு அது கட்டளையிடுகின்றது. அது எதை தீர்மானிக்கின்றதோ, எதை சங்கல்பத்தை தீர்மானிக்கின்றதோ, அதற்கு ஒப்புதல் வழங்குமாறு அது கட்டளையிடுகின்றது. அதே போல அது என்ன செய்கின்றது? மனதை வற்புறுத்தி அது செய்யக்கூடிய செயல்களை உண்மை என்றும், சரி என்றும், நன்மை என்றும் ஒரு மதிப்பீடுகளை வழங்க கட்டாயப்படுத்துகின்றது. ஸோ இது என்ன ஆயிடுது அப்படின்னா, வைட்டல் மைண்டை டாமினேட் பண்ணி, மைண்டை அதற்கு தகுந்தவாறு ஒரு தீர்ப்பை வழங்க அது கட்டாயப்படுத்துகின்றது. எதுக்காக அப்படின்னா, அது ஒரு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். தன்னுடைய காரணங்களுக்கு, தன்னுடைய செய்கைகளுக்கு எல்லாம் என்ன செய்யும்? ஜஸ்டிஃபை பண்ணும். இதை நம்ம பார்க்குறோம். எல்லா மனிதர்களும் தவறு செய்பவர்கள், ரொம்ப தீவிரமாக செயல்படுறவர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் எப்படின்னா, அவங்களுடைய மைண்டுலேருந்து மைண்டுக்கு உண்மை தெரிஞ்சா கூட மைண்டை வேற வித மாதிரி அவங்க கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய செயல்களை நியாயப்படுத்துவார்கள். இப்படிதான் அந்த வைட்டல் பீயிங் செயல்படுது அப்படிங்கிறார். ஏன்னா அது ஒன்ஸ் மைண்டை தன்னுடைய வழி மைண்டை தனக்கு சாதகமா செயல்பட ஆரம்பித்து விட்டு என்ன செய்யும்? எது உண்மை, நன்மை, சரி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அது முற்றிலுமாக புறக்கணித்து விடும். ஒரே ஒரு இது தன்னுடைய திருப்தி, சுய திருப்தி, தன்னுடைய வளர்ச்சி, கிரேட்னஸ், ஸ்ட்ரென்த், தன்னுடைய ஈகோவை மேம்படுத்துதல், திருப்திப்படுத்துதல், அது ஒண்ணுதான் பூரணமாக அதுக்கு இருக்கும். இது இது என்ன அப்படின்னா, இது இந்த இந்த ஆட்டிடியூட் ஒரு தனி மனிதனுக்கு வைட்டல் ஈகோ தனக்கு மாத்திரம் இருக்காது. அது கொஞ்சம் அதோட எக்ஸ்டெண்டட் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா, தனக்கும் அது மாதிரி செயல்படும். தன்னை சார்ந்து உள்ளவர்கள், சுற்றி உள்ளவர்கள், அந்த கலெக்டிவா இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் இதே ஆட்டிடியூட தான் அது ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறார். இதன் அடிப்படையில் தான் அது எண்ணங்களை, ஐடியாஸ், கிரீட்ஸ், ஐடியல்ஸ், லட்சியங்கள், கிரீட், கோட்பாடுகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழுவுக்கே அது உண்டாகும். இந்த இந்த இது ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகி தனி மனிதன் என்கின்ற ரீதியில செயல்படாம ஒரு குழு அப்படிங்கிற ஒரு கலெக்டிவா செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த ஐனஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட ரீதியில மாத்திரம் செயல்படாது, ஒரு குழு அளவுல செயல்படும். இதன் அடிப்படையில் தான் பார்த்தோம் அப்படின்னா மதங்கள் உருவாகின்றன, செக்ட், கல்ட்ஸ், இது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் உருவாகின்றன. இதோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான்
இது மாதிரி இத்தகைய செயல்பாடுகள் அமைப்புகள் என்ன செய்யும்? தன்னுடைய கோட்பாடுகளை அது வந்து ஒரு வலிமையாக மற்றவர்கள் மீது திணிக்கும். ஒரு குழு வந்து என்ன செய்யும்? ஒரு செக்ட் என்ன செய்யும்? சில கோட்பாடுகள் இதெல்லாம் தீர்மானித்து விட்டு தன்னுடைய கோட்பாடுகளை அதனுடன் சாராதல் இருக்கும் மற்ற குழுக்கள் மீது திணிக்கும். இல்ல திணிக்க முடியாத நிலையில அட்பஸ் என்ன செய்யும்? தன்னுடைய கோட்பாடுகளை வந்து ஒரு வன்மையாக அது வந்து பாதுகாக்கும், டிஃபெண்ட் பண்ணும் அகைன்ஸ்ட் அதர்ஸ். ஸோ இந்த ஆட்டிடியூட்லாம் எப்படி வருது அப்படின்னா, இதெல்லாம் மோஸ்ட்லி வைட்டல் ரிலேட்டட் அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா ரிலிஜன் பேசிஸ் வந்து என்ன அப்படின்னா, எங்களுடைய கோட்பாடுகள் தான் சரி, மற்றவர்களுடைய கோட்பாடுகள் தவறு அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இந்த எல்லாமே உருவாகுகின்றது. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ், ஏமாத்துறது, பொய்மை, டிஸ்ட்ரக்டிவ் அக்ரெஷன், மற்றவர்களை அழித்து ஒரு வன்மையாக போராடுவது, மற்ற அமைப்புகளை வந்து முற்றிலுமாக நசுக்குவது, இப்படிலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறார். இது என்ன அப்படின்னா, பகவான் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு ஒரு விஷயத்துல அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள் இருக்கு, அதுல எண்ணம் ரீதியா மாத்திரம் செயல்படாது அப்படிங்கிறார். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்கு, அதை நான் அடைய விரும்புகின்றேன், அதற்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ரீதியில மாத்திரம் செயல்படாம, இதுக்கு கொஞ்சம் அதிக அளவில் எப்படி செயல்படும் அப்படின்னா, எனக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது, அந்த எண்ணத்தை என்ன செய்வேன்? நான் வந்து வலுக்கட்டாயமாக மற்றவர்கள் மீது திணிக்க ஆரம்பிச்சிருவேன். அதே போல இந்த ரெல்ம் ஆஃப் ரிலிஜன், மதத்திலையும் அப்படிதான். மதம் சார்ந்த கோட்பாடுகள் இருக்கின்றது. அதை என்ன செய்வேன்? அதை வந்து வன்முறையாக மற்றவர்கள் மீது திணிப்பேன். இதெல்லாம் வந்து இது அந்த வைட்டல், அந்த ஐனஸ் அண்ட் மைனஸ், அந்த ஒரு ஆட்டிடியூட்னுடைய காரணம்தான் அப்படிங்கிறார். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அல்டிமேட்டா போக எப்படி அந்த ஈவில் உருவாகுங்கிறது அப்படிங்கிறத சொல்றார். நம்ம ராங் ஈவில்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா, இத்தகைய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹேட்ரட் அண்ட் டிஸ்லைக் வந்துடும் அப்படிங்கிறார். மற்றவர்கள் மீது வெறுப்பு, மற்றவர்களை கண்டு ஒரு வெறுப்பு, வன்மம், இதெல்லாம் உருவாயிடும் அப்படிங்கிறார். எதெல்லாம் வந்து என்னுடைய ஈகோவினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றதோ அதையெல்லாம், அதன் மீது எனக்கு வெறுப்பும் ஒரு வன்மமும் எனக்கு உருவாகும் அப்படிங்கிறார். இதுல ரொம்ப இதன் காரணமாகத்தான் என்ன நடைபெறுகின்றது என்றால், மற்றவர்களுக்கு வந்து ஒரு கொடுமையை இழைப்பது, குரூவல்டி, ட்ரெச்சரி, ஏமாற்றுவது, எல்லா விதமான தீமைகளையும் ஒருவர் மற்றவருக்கு இழைப்பதற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னா, இத்தகைய ஒரு ஆட்டிடியூடு தான் அப்படிங்கிறார். ஏன்னா அதுக்கு வந்து ஒன்றை சாதிக்கணும், ஒன்றை அடையணும் அப்படின்னா, அதுக்கு வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பத்தி கவலை கிடையாது. அதனுடைய முக்கியமான நோக்கம் எதுன்னா, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர் அண்ட் இம்பல்ஸ் தான். அது வந்து தான் அழிந்தாலும் பரவாயில்ல, தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய திருப்தி தான் முக்கியம், அந்த ரீதியில செயல்படும் அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படின்னா, ஒரு மனிதனுடைய வைட்டல் வந்து அன்செக்டா இருக்கும்போது, லைஃப் அஃபர்மிங் ஃபோர்ஸ் தான் வந்து வைட்டலா செயல்படும். அந்த வைட்டல் வந்து அப்படியே மெல்ல மெல்ல தனி மனித அளவு, குழு, இப்படிலாம் செயல்பட ஆரம்பிக்குது. இதை வந்து அன்செக்டா ஒரு மனிதன் வைத்தோம் அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபார்முக்கு போயிடும் அப்படிங்கிறார். எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஈவில், எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ராங் டூயிங்க்கு இதுதான் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு பகவான் சொல்கின்றார். இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த வைட்டல் பீயிங், நம்முடைய லைஃப் ஃபோர்ஸ்னுடைய ஒரு ஆஸ்பெக்ட். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கு. இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் வந்து அதனுடைய வெரி நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை வந்து இந்த காரணத்திற்காக அந்த சக்தியை உருவாக்கல.
இயற்கை வந்து ஒவ்வொரு அமைப்பும் வந்து இந்த உலகத்துல ஒரு மெட்டீரியல் என்வாரன்மெண்ட்ல ஒரு வாழ்வினுடைய அமைப்பு தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் தான் இதை உருவாக்கியது. ஆனால் அதோடைய பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, எந்த தீவிரத்துடன் அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடுகின்றதோ, அதே தீவிரத்துடன் அது நன்மைக்காகவும் போராடும், உண்மைக்காகவும் போராடும். அதுதான் இதனுடைய பாசிட்டிவ் சைடு. அதே போல அழகு, மகிழ்ச்சி இவைகளை அது வந்து ஒரு தீவிரமாக நாடும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு. ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு, எல்லாத்துலயும் அது என்ன பார்க்கும் அப்படின்னா, ஒரு மறைந்துள்ள ஆனந்தத்தை அது கோரும் அப்படிங்கிறார். There is a secret delight somewhere in the being in all that is developed by the life force. டிலைட் இல்லைன்னு எதுவும் பண்ண முடியாது. இந்த டிலைட் தான் அது வந்து அல்டிமேட்டா அது வந்து நாடும் அப்படிங்கிறார். அது வந்து எல்லாத்துலயும் டிலைட்டை பார்க்கும் அப்படிங்கிறார். குட்லையும் பார்க்கும், ஈவில்லையும் பார்க்கும், ட்ரூத்லையும் பார்க்கும், ஃபால்ஸ்ஹுட்லையும் பார்க்கும், லைஃப்லையும் பார்க்கும், டெத்லையும் பார்க்கும், ப்ளஷர்லையும் பார்க்கும், பெயின்லையும் பார்க்கும், தன்னுடைய சஃபரிங்லையும் பார்க்கும், சஃபரிங் ஆஃப் அதர்ஸ்லையும் பார்க்கும். இது மாதிரி எல்லாத்துலயுமே டிலைட்டை பார்க்கும். இந்த லைஃப் ஃபோர்ஸ்னுடைய அடிப்படை தன்மை அதுதான் அப்படிங்கிறார். அதே போல அது என்ன செய்யும், அது எல்லாத்துக்கு மேலேயும் ஈக்குவலா தான் ஆக்ட் பண்ணும். அதுக்கு பாரபட்சம் கிடையாது. குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறதுல அது வந்து ஈவில் அதுக்கு வந்து பாரபட்சம் கிடையாது. எல்லாத்துலயும் வந்து ஒரே மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். ஈகோயிஸ்டிக்காகவும் ஆக்ட் பண்ணும் சமயத்துல, அதே சமயம் ஆல்ட்ரோயிஸ்டிக்காகவும் ஆக்ட் பண்ணும். தன்னை தன்னை தியாகமாகவும் வழங்கும், அதே சமயம் மற்றவர்களை அழிக்கவும் செய்யும். ஸோ அது அது அதனுடைய ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலா தான் இருக்கும், சமமாகத்தான் இருக்கும். இந்த குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது அதனுடைய செயல்பாடுகள்ல காணப்படும் அம்சங்கள் தானே ஒழிய அதனுடைய இயல்புல அது கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த இதே வாழ்வினுடைய சக்தி தான் மனிதர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகளிலும் செயல்படுகின்றது, விலங்கினங்களிலும் செயல்படுது. அங்கேயும் இதனுடைய செயல்பாட்டு தீவிரத்தை பார்க்குறோம். அங்க பிராண்ட் பண்றது இல்லை, இது தீமை, இது வந்து ஈவில், இது நல்லதுன்னு பிராண்ட் பண்றது இல்லை. அதனால்தான் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை செயல்பாடுல இது மாதிரி பிராண்டிங் கிடையாது. மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த அப்புறம் அந்த மென்டல், மாரல், சைக்கிக் பிரின்சிபல்ஸ்லாம் வந்தோடனே நம்ம இத்தகைய அடையாளங்களை அதன் மீது முத்திரை குத்துகின்றோம். ஆனா இறுதியில பகவான் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்கின்றார். இயற்கையில வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ டவுட் இந்த லைஃப் ஃபோர்ஸ், வைட்டல் ஃபோர்ஸ் மனிதனுக்கு உபயோகமாக இருக்கின்றது. ஏன்னா அது இல்லை அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், அதனுடைய முழு திறனையும் வெளிக்கொண்டு வர முடியாது. யாரா இருந்தாலும் அந்த உற்சாகம் இல்லை அப்படின்னா, உற்சாகம் என்பது மனிதனுக்கு எதை தருகின்றது, லைஃப் ஃபோர்ஸ் தான் தருது. உற்சாகம் இல்லை அப்படிங்கன்னா மனிதன் வந்து எதையும் சாதிக்க முடியாது, ஆன்மீகத்திலையும் சாதிக்க முடியாது. ஸோ இது வந்து அடிப்படை உண்மை. ஆனா நம்ம எப்ப அது வந்து இதனுடைய ட்ரூ ஃபுல் ஆக்ஷன் நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய எப்படி வெளியில வந்து ஒரு வைட்டல் பீயிங் வந்து இது மாதிரி நெகட்டிவா செயல்படுகின்றதோ, உள்ள வந்து தெர் இஸ் அ இன்னர் அண்ட் ட்ரூ வைட்டல் பீயிங் இருக்கு அப்படிங்கிறார். பிகாஸ் இன்னர் அண்ட் ட்ரூ வைட்டல் பீயிங் அப்படிங்கிறது நம்மளோட இன்மோஸ்ட் பீயிங், சைக்கிக் பீயிங்கோட க்ளோஸா அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய செயல்பாடு வந்து ரொம்ப ரிஃபைன்டா இருக்கும். அது வந்து முன் வந்து செயல்பட ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஈகோவினுடைய பிடியிலிருந்து விலகிடுவோம். இப்போ வந்து ஈகோவினுடைய பிடியிலிருந்து செயல்படுறோம். ஒன்ஸ் நம்ம இன்னர் ஆர் ட்ரூ வைட்டல் பீயிங் வந்து நம்மளுடைய அவுட்டர் லைஃப் பர்சனாலிட்டியை வந்து தன்னுடைய ஆட்சியில் எடுத்துக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஈகோவினுடைய பிடியிலிருந்து விலகிடுவோம். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த லைஃப் ஃபோர்ஸ் வைட்டல் வில் பி த சர்வன்ட் ஆஃப் த சோல். சைக்கிக் பீயிங்கோடைய ஒரு சேவகனாக நம்மளுடைய வைட்டல் பீயிங் மாறிடும். அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இட் வுட் ஆக்ட் ஆஸ் அ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபார் த ஆக்ஷன் ஆஃப் அ ட்ரூ ஸ்பிரிச்சுவல் பீயிங் அப்படிங்கிறார். நம்முடைய ட்ரூ ஸ்பிரிச்சுவல் பீயிங்க்கு வந்து ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த சாதனமாக நம்மளுடைய வைட்டல் பீயிங் மாறிவிடும். இதுதான் அல்டிமேட் எய்ம். ஒவ்வொரு மனிதனும் இந்த லட்சியத்தை நோக்கி தான் செயல்படணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பகவான் சொல்றது இதுதான். நம்மளுடைய பண்படாத வைட்டலை வந்து பண்பட்ட வைட்டலாக மாற்றி அதை வந்து சைக்கிக் பீயிங்கினுடைய ஒரு
சேவகனாக செயல்படுத்துறது தான் சாதனை. யோக சாதனா அப்படிங்கிறது இதுதான். ஸோ அடுத்தது நம்ம பேராகிராஃப் 28 and 29 உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சார், எஸ், இப்போ இந்த நம்ம பார்த்தோம் வைட்டல் ஃபோர்ஸ்க்கு வந்து 2 விதமான எஃபெக்ட் இருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். நெகட்டிவ் எலாபரேட்டா பார்த்தோம், பாசிட்டிவும் அதுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லைக் நம்ம பகவான் மாதிரி எல்லாரும், அவங்களுடைய அந்த எழுச்சி, அவங்களுடைய அந்த ஆக்ஷன், அதெல்லாம் அந்த பாசிட்டிவ் கேட்டகரியில கொண்டு வரலாம் இல்லையா? சர்டன்லி. அதுதான் பகவான் சொல்றாரு. அது வந்து ட்ரூத்து கூட்டதுக்கெல்லாம் பாடுபடுறது, அது வந்து பாசிட்டிவ் சைடு. பேஷனேட்டா அது போராடும் அப்படிங்கிறார். ஏன்னா நெகட்டிவ் சைடுக்கு நம்ம காமன் லைஃப்ல எல்லாருமே பார்க்குறோம், அது ஈஸியா புரிஞ்சுடுறது நமக்கு. ஆனா அந்த பாசிட்டிவ் சைட்லன்னு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங்கா பார்க்கணும்னா பகவான் மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த டைட்டில். நிச்சயமாக 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 எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாரெல்லாம் உண்மைக்காக போராடுகின்றார்களோ, ஒன்றை நல்ல நல்ல விஷயத்துக்காக சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் வந்து இதோடைய பாசிட்டிவ் சைடுன்னு தான் சொல்றாரு பகவான் இல்லையா? ஆமா. எதெல்லாம் வந்து நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு பேஷனேட்டா நம்ம போராடுறோம் இல்லையா? அது வந்து வைட்டல் இருக்கிறதுனால தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிறாரு. பட் ஃபார் த வைட்டல் நம்ம அது பண்ண மாட்டோம், நம்ம அது மாதிரி பண்ண மாட்டோம். இது பாருங்க, பகவான் என்ன சொல்றார் இங்க. பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த vital being and its life force and the drive towards self-affirmation are in the absence of ஒரு நிமிஷம். அதாவது it does not follow that this is all that the vital personality is in its native composition or that evil is its very nature. தீமைதான் அதனுடைய இயல்பு அப்படின்னு சொல்ல முடியாது. It can have the passion for truth and good as it has most spontaneously the passion for joy and beauty அப்படிங்கிறார். இந்த ட்ரூத்துக்கும் குட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேஷன் தான் வந்து மனிதர்களை வந்து நன்மைக்காக எது கன்விக்ஷனோட எது போராட வைக்குது அப்படின்னா, இப்ப சில பேர் கன்விக்ஷனோட கம்வாட்மே நான் இதுக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? போராடுறாங்க, ஃப்ரீடத்துக்காக போராடுறோம், ஒரு நன்மைன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்காக நம்ம போராடுறோம். இதெல்லாம் வந்து இந்த வைட்டலினுடைய பாசிட்டிவ் சைடு. அதுதான் உண்மை. இதுல பை நேச்சர் வைட்டல் வந்து ஈவில் கிடையாது. பை நேச்சர் வைட்டல் வந்து ஈவில் கிடையாது. பை நேச்சர் வந்து வைட்டல் வந்து அது வந்து ஒரு லைஃப் அஃபர்மிங் ஃபோர்ஸ் தான். இட் இஸ் நியூட்ரல். ஆனா மனிதனுடைய ஈகோ சேர்ந்துக்கும் பொழுது தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுது. அது வேற நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்மோஸ்ட் வைட்டல் அது வந்து வெளியில வந்து செயல்படுச்சு. சர்ஃபேஸ் வைட்டல் அசோசியேட்டட் வித் ஈகோ அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுடைய இன்னர் வைட்டல் வெளியில வந்து செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா, அது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களுக்கு தான் அது தன்னை அதனோட தான் ஈடுபடுத்தி கொள்ளும். அதனால நீங்க சொல்றது கரெக்ட். நல்ல எல்லா இது மாதிரி உயர்வான விஷயங்களுக்காக காரியம் சாதிக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வைட்டல் இருக்கிறதுனால தான். ஈவன் ஆன்மீக இதுல நம்ம எவ்வளோ இப்போ இருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறோம், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கிறோம். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சில பொறுப்புகள் நமக்கு வழங்கப்படுகின்றன. அந்த பொறுப்புகளை செயல்படுத்தும் பொழுது உற்சாகத்துடன் செயல்படுத்துறோம், ஒரு தீவிரத்துடன் செயல்படுத்துறோம். அதெல்லாம் வந்து நல்ல குட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வைட்டல் தானே. இதை வந்து பகவான் வந்து வேற ஒரு கான்டெக்ட்ல சொல்றாரு. வேற ஒரு கான்டெக்ட்ல எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த சாதனை இந்த இன்டெகிரல் யோகாவில் சாதகர்கள் இருக்கிறாங்க. சாதகர்கள் வந்து எப்படி இன்டெகிரல் யோகா வந்து மற்ற இதுல இருந்து வேறுபடு அப்படின்னா, சாதகர்களுக்கு வந்து சாதனையில மெடிடேஷன், கான்டெம்ப்ளேஷன்,
அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் செயல்படுதல், ஆக்ஷன்லயே இருக்கணும். இந்த ஆக்ஷன்ல வந்து மதரனுடைய சர்வீஸ் பண்றோம். நம்ம மதருக்கு சர்வீஸ் பண்றோம். மதர் அசோசியேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்மளை ஈடுபடுத்தி செயல்படுறோம். அப்ப பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பேருக்கு வந்து அந்த வைட்டல் வந்து ரொம்ப எக்ஸ்பான்சிவ் வைட்டலா இருக்கும் அப்படிங்கிறார். எக்ஸ்பான்சிவ் வைட்டல் அப்படின்னா நிறைய விஷயங்களை அவங்க சாதிப்பாங்க. இந்த எக்ஸ்பான்சிவ் வைட்டலா இருக்கிறவங்க வந்து அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது செக்லூஷன்ல மெடிடேட் பண்ணி அப்படி இருக்கிறவங்கள விட இந்த எக்ஸ்பான்சிவ் வைட்டலோட ஒரு உயர்வான நோக்கத்துல இந்த சாதனை, இந்த காரியத்தை ஏற்றவர்களுக்கு அவங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து ரேப்பிடா இருக்கும் அப்படிங்கிறாரு. யாருக்கு எக்ஸ்பான்சிவ் வைட்டல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லலாம். யார் அப்படின்னா, நம்மளுடைய டெல்லி ஆசிரமத்தில் நிறுவிய அந்த சுரேந்திரநாத் ஜவஹர். பார்த்தீங்கன்னா அவர் இல்லை அப்படி அவர் அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு ஒர்க்கர். அவருடைய ஒரு கடும் முயற்சினால்தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவினுடைய தலைநகரத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு நல்ல பெரிய இடமாகவும் அமைஞ்சிருக்கு. இது காரணம். பட் இவங்கெல்லாம் வந்து செயல் வீரர்கள். நிறைய பேர் அது மாதிரி மதருடைய சர்வீஸ்ல செயல் வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன இருந்திருக்குன்னா எக்ஸ்பான்சிவ் வைட்டல். அவங்களுக்குள்ளேயே இந்த வைட்டல் தான் இருந்திருக்கு, செயல்பட்டு வந்திருக்கு. ஸோ அதுதான் பகவான் சொல்றாரு, வைட்டல்னா நம்ம தப்பா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனுடைய பாசிட்டிவ் சைடும் இருக்கு அப்படிங்கிறார். நீங்க சொன்ன அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் இதுல தான், இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எதெல்லாம் உயர்வான விஷயங்கள் மனிதர்கள் சாதிக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டகரியில தான் வர்றாங்க. நான் தான் நினைச்சேன், சுரேந்திரநாத் ஜவஹர், தாரா தீதி தான் நினைப்பு வந்தது. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அந்த நேமத்தை. நமக்கு தெரிஞ்சது கண் முன்னால இருக்கிறவங்க அவங்க தான். அது இல்லாம எண்ணற்றவங்கலாம் இருக்கிறாங்க. எண்ணற்ற இந்த கிரண் போதார் நவ்ஜாத்தான்னு சொல்றாங்க இல்லையா. நவ்ஜாத்தா பாத்தீங்கன்னா அப்பா எவ்வளோ டெவலப்மெண்ட். ஸ்ரீ அரவிந்த சொசைட்டில எப்பெல்லாம் பணம் வேணும்னா அவர் ரொம்ப பெரிய, அந்த காலத்துல வந்து அவர் பெரிய ப்ராமினன்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இன் பாம்பே. நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய பணம் கொண்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார் அவர். எல்லாம் அவங்களுக்குலாம் இந்த எக்ஸ்பான்சிவ் வைட்டல் இருக்கிறவங்க தான். நிறைய பேர் மதருக்கு சர்வீஸ் பண்ணவங்க நிறைய பேர் அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. பாசிட்டிவ் வைட்டல் அப்படிங்கும் போது இவங்களெல்லாம் நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு எழுச்சி, ஒரு நமக்குள்ளேயே அது இருக்குது. நமக்குள்ள எல்லார்கிட்டும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம அதன் அடிப்படையில் நம்ம எல்லாம் செயல்படுறோம். அது இல்லை அப்படின்னா மனுஷன் வந்து டெட் பீஸ் ஆஃப் மேட்டர் ஆயிடுவான் அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, பட் ஃபார் த வைட்டல் யூ வில் பி a dead piece of matter அப்படிங்கிறாங்க. Yeah. So book 2, I'm sorry, 14, like chapter 14. Yes. The origin and remedy of falsehood, error, wrong and evil, paragraph 28. This then is the origin and nature of error, falsehood, wrong and evil in the consciousness and will of the individual. A limited consciousness growing out of nescience is the source of error. A personal attachment to the limitation and the error born of it, the source of falsity. A wrong consciousness governed by the life ego, the source of evil. Please. Explanation. We find that a limited consciousness growing out of nescience is the source of error. A personal attachment to the limitation and the error caused by it is the source of falsity. A wrong consciousness governed by the life ego is the source of evil. Thank you. இந்த சீக்வன்ஸ் பகவான் டிஸ்கிரைப் பண்றார், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு, நம்ம எதில் ஆரம்பிக்கிறோம், மேட்டர்ல என்ன இருக்கு, ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். நம்ம ஃபுல் நாலேஜ்லேருந்து வர்றதில்ல, இக்னோரன்ஸ்லேருந்து தான் நம்ம நாலேஜுக்கு போகிறோம். அதனால அந்த எரர் அப்படிங்கிறது அதோட நெசசரி அக்காம்பனிமெண்ட்டாக ஆகிடுது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம லிமிட்டேஷனில் தான் செயல்படுறோம்.
ஃபுல் இதில் செயல்படும். ஏதோ ஒரு லிமிட்டேஷன், நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு லிமிட்டேஷனில் மைண்ட் கான்ஷியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுல தான் செயல்படுது. சாத்விக் நேச்சராக இருக்கலாம், ரஜசிக் டெம்பரமெண்ட்டாக இருக்கலாம், தமசிக் டெம்பரமெண்ட்டாக இருக்கலாம். அது வந்து ஒரு லிமிட்டேஷன் ஆகிடுது. அந்த லிமிட்டேஷன் வந்து ஒரு ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணாமல் நமக்கு வந்து ஒரு எரர், ட்ரூத்தை வந்து ஃபுல்லாக பர்சீவ் பண்ண முடியாமல் அது வந்து ஒரு தடையாக இருக்கு. இது எதுக்கு அல்டிமேட்டாக நமக்கு கொண்டு போகுது அப்படின்னா ஃபால்சிட்டிக்கு கொண்டு போகுது. ஒன்ஸ் நமக்கு ட்ரூத்தை பர்சீவ் பண்ண முடியலன்னா நேச்சுரலி we fall into the realm of falsehood. ஸோ இந்த சீக்வன்ஸை பகவான் டிஸ்கிரைப் பண்றார். அப்புறம் என்ன ஆயிடுது, ராங் கான்சியஸ்னஸ் வந்துடுது. ஒன்ஸ் we fell into the grip of falsehood, we develop a wrong consciousness instead of a right consciousness. The wrong consciousness வந்து எதனுடைய வழிகாட்டுதலில் செயல்படுது அப்படின்னா மனிதனுடைய லைஃப் ஈகோ, வைட்டல் ஈகோவில் தான் நம்ம ராங் கான்ஷியஸ்னஸ் எல்லாம் செயல்படுது. நம்ம கம்ப்ளீட்டாக ஈகோவை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ராங் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதே வராது. ஆனால் இந்த லைஃப் ஈகோ வந்து நமக்கு டாமினேட்டாக இருந்ததுன்னா ராங் கான்ஷியஸ்னஸ் வந்துடுது. ராங் கான்ஷியஸ்னஸ் நேச்சுரலி இட் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஈவில் அப்படிங்கிறார். இந்த சீக்வன்ஸை பகவான் சொல்றார். ஈவிலுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா ராங் கான்ஷியஸ்னஸ். ராங் கான்ஷியஸ்னஸ்க்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃபால்ஸ்ஹுட். ஃபால்ஸ்ஹுட்டுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா நாமே ஏற்படுத்தி கொண்ட எரர், பிகாஸ் we are unable to perceive the truth because of our limitation. இந்த லிமிட்டேஷன் ஏன் வருது அப்படின்னா இக்னோரன்ஸ். நம்ம அடிப்படையில் நம்ம வந்து இந்த ignoranceல இருக்கிறோம். ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து இட் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எரர் அப்படிங்கிற செயினை டிஸ்கிரைப் பண்றார் பகவான். அத இதுவரைக்கும் படிச்சதனுடைய ஒரு சம்மரி மாதிரி பகவான் கொடுக்கிறார். அடுத்தது போகலாம். But it is evident that their relative existence is only a phenomenon thrown up by the cosmic force in its drive towards evolutionary self-expression. And it is there that we have to look for the significance of the phenomenon. For the emergence of the life ego is, as we have seen, a machinery of cosmic nature for the affirmation of the individual, for his self-disengagement from the indeterminate mass substance of the subconscient, for the appearance of a conscious being on a ground prepared by the inconscience. The principle of life affirmation of the ego is the necessary consequence. Thank you, sir. Explanation. It is evident that their relative existence is only a phenomenon caused by the cosmic force in its evolutionary movement. Therefore, we have to look for the significance of the phenomenon in that movement. We have seen that the emergence of the life ego is a machinery of cosmic nature. It is for the affirmation of the individual as a separate, distinct entity from the indeterminate mass substance of the subconscious. If the ego is not there, he cannot stand out as a conscious individual. It is the ego which makes him appear as a conscious being on a ground prepared by the inconscience. Therefore, the principle of life affirmation of the ego is the necessary consequence. தேங்க்யூ. நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோமே, இதெல்லாம் எப்படின்னா இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல ஏற்பட்ட ஒரு இன்சிடென்டல் ஹேப்பனிங்ஸ், அதுதான் முக்கியம் புரிஞ்சுக்கணும். இதில் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்சிடென்டல் ஹேப்பனிங்ஸ். அதனால்தான் இந்த பகவான் இந்த சாப்டர் ஆரம்பத்திலே நமக்கு வந்து கிளீனா சொல்லிட்டாரு. ட்ரூத்து குட்டுக்கெல்லாம் வந்து அப்சல்யூட்னஸ் இருக்கு. அது வந்து எதையும் சார்ந்து இருப்பதில்லை இல்லையா? ட்ரூத்தும் குட்டும் வந்து எதையாவது சார்ந்து இருக்குதா இல்லையா? எப்படி வந்து இப்ப லைட் வந்து
எதையாவது சார்ந்து இருக்கா? லைட் இஸ் லைட் ஆன் இட்ஸ் ஓன். அதுக்கு வந்து எதையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெரஸ் ஷேடோ வந்து இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த லைட். பட் லைட் இல்லை அப்படின்னா ஷேடோனஸ் இருக்காது. அதனால ஷேடோ இஸ் ரிலேட்டிவ், லைட் அப்படிங்கிறது அப்சல்யூட். அதே போல ட்ரூத் அண்ட் குட் அப்படிங்கிறது வந்து அப்சல்யூட். இந்த ஈவில், ஃபால்ஸ், குட் இது வந்து ரிலேட்டிவ். இதுக்கு வந்து அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தீர்மானமா சொல்லிட்டாரு பகவான். அதனால உலகத்துல காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பரிணாம இயக்கத்துல ஏற்பட்ட ஒரு பினாமினன்னா ஒரு நிகழ்வுகள், அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது எப்படி ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாரு நம்பர் ஒன் வந்து பினாமினன் அப்படிங்கிறாரு, நிகழ்வுகள் அப்படிங்கிறாரு. யார் இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தினா அப்படின்னா, எல்லாமே இந்த புவியே பார்த்தோம் அப்படின்னா எப்படி இயங்குது, அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் தான் வந்து இந்த எவல்யூஷனரி இயக்கத்தை பின்னிருந்து இயக்குகின்றது. காஸ்மிக் ஃபோர்ஸ் அதுதான் வந்து இத்தகைய நிகழ்வுகளை உருவாக்குகின்றது அப்படிங்கிறார். ஸோ இது எப்படி, இதுக்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த பினாமினன் சொல்றோமே இதோட பினாமினனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத பகவான் அதை ஆழமாக விளக்குகின்றார். எப்படி அது பினாமினா வருது, ஏன் வரணும், எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நம்ம வந்து வைட்டல் அதோடைய லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பினாமினா பார்த்தோம். லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஆரம்பத்தில் சடப்பொருள்ல தான் எல்லாமே இருந்தது. சடப்பொருள்லேருந்து வாழ்வினங்கள் தோன்றின. ஒவ்வொரு வாழ்வினமும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தது. ஸோ இந்த லைஃப் அஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, பிரின்சிபல் அப்படிங்கிறது அந்த அந்த கட்டத்தில் உருவாச்சு. அப்படியே உருவாகி மனிதன் அப்படிங்கிற நிலையில ஒவ்வொரு வாழ்வினுடைய அமைப்பும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும், தன்னுடைய இனத்தை நிலைநாட்டி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் எல்லாத்துக்கும் இருக்குதுங்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே ப்ராப்ளம் உருவாகுது அப்படின்னா, ஈகோ அப்படிங்கிற நிலையில மனிதன்கிட்ட வந்த அப்புறம் தான் இட் டேர்ன்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேர்ன். அது வரைக்கும் அது வந்து ஒரு ப்ராசஸாக இருக்கு. பட் எப்போ வந்து மனிதன் கிட்ட ஈகோ அப்படிங்கிறதோட இது அசோசியேட் ஆயிக்குதோ இந்த மூவ்மெண்ட், அங்கே தான் வந்து நமக்கு ப்ராப்ளம் வருது. எப்படி லைஃப் ஈகோ ஏன் வரணும், இந்த ஈகோ அப்படிங்கிறது எதுக்காக வரணும், இல்லாமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது ஒரு காரணம் எழும். எல்லா வாழ்வு அமைப்புகளை விட ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஈகோ கிடையாது, இல்லை ஒரு பிளான்ட்டு கிடையாது, ஈவன் அனிமல்ஸ் கூட கிடையாது. அது மாதிரி மனிதன் இருந்திருக்கலாமே, எதுக்காக ஈகோ அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் வந்து இந்த டிவைன் வந்து இந்த பிரபஞ்சத்துல தன்னை ரியலைஸ் பண்ணிக்க முடியும். த்ரூ த இண்டிவிஜுவல் தான் அந்த அசென்ட் ஏற்படும். அதனாலதான் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகலை அப்படின்னா, பகவான் வந்து இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த டிவைன் எதுக்காக வந்து எல்லா அமைப்புகளையும் உருவாக்கி அமைப்புகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், த்ரூ த இண்டிவிஜுவல் அல்டிமேட் அந்த கன்சம்மேஷன் ஷுட் ஹேப்பன். ஃபுல்ஃபில்மெண்ட் யார் மூலமா நடைபெறணும் அப்படின்னா, த்ரூ த இண்டிவிஜுவல் தான் நடைபெறணும். இந்த டிவைன் ரியலைசேஷன் வந்து த்ரூ த இண்டிவிஜுவல் மூலமாகத்தான் நடைபெறணும். அதுக்கு அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கணும். இந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு மையத்தை சுற்றி தானே உருவாக்கணும். ஒரு சென்டர் இருந்தால் தானே அந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். இப்போ சென்டரே இல்லை அப்படின்னா எதுவுமே உருவாக முடியாது. அந்த சென்டர் தான் ஈகோவாக செயல்படுகின்றது. இட் இஸ் அ நேச்சர் வந்து அது கிரியேட் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் த நேச்சர் ஃபார் த இண்டிவிஜுவலைசேஷன் ஆஃப் அ பீயிங். அதைத்தான் பகவான் சொல்றார். இட்ஸ் a machinery of cosmic nature for the affirmation of the individual அப்படிங்கிறார். எதுக்காக அப்படின்னா, அது மாதிரி ஒன்று இல்லைன்னு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மனிதன் வந்து ஒரு எல்லா அமைப்புகளோட இரண்டரை கலந்து இருப்பான், தனித்துவமே இல்லாம இருப்பான். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல, பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் மாஸ். அந்த மெட்டீரியல் மாஸ்ல அவனும் இரண்டரை கலந்து
ஒரு ஒரு மாசா தான் இருப்பானே ஒழிய ஒரு உணர்வுள்ள ஒரு இண்டிவிஜுவலா இருக்க மாட்டான். பட் ஃபார் த ஈகோ. ஈகோ அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈகோ அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் புரிஞ்சுக்கணும். ஈகோ அப்படிங்கன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்கின்ற தன்னுணர்வு, அதாவது மற்ற அமைப்புகளிலிருந்து வேறுபட்டு இருக்கும் நான் என்கின்ற தன்னுணர்வு, அதுதான் அந்த ஈகோ அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன். ஈகோ அப்படின்னா, ஈகோ அப்படிங்கிறதுக்கு வேற, ஈகோயிசம் அப்படிங்கிறது வேற அப்படின்னு மதர் அதுக்கு கிளாஸிஃபை பண்றாங்க. ஈகோ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒரு அம்சம், அது வந்து ஒரு ஃபீலிங். ஈகோயிசம் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் நான் செயல்படுறது ஈகோயிசம் அப்படிங்கிறது. இந்த ஈகோ அப்படிங்கிறது தான் வந்து என்னை வந்து தனியாக அடையாளம் கண்டுகொள்வதற்கு அதுதான் எனக்கு உதவி புரிகின்றது. செல்ஃப் டிஸ்என்கேஜ்மெண்ட் ஃப்ரம் த இன்டெட்டர்மினேட் மாஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். செல்ஃப் டிஸ்என்கேஜ்மெண்ட், அதுலேருந்து விலகிக்கிறோம் நம்ம இல்லையா. ஃப்ரம் த இன்டெட்டர்மினேட், இன்டெட்டர்மினேட் எதுவுமே உருவாகாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த பொருள்லேருந்து நம்ம தனியாக ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற ஒன்றை நாம் உருவாக்கி தனிமைப்படுத்தி வேறுபடுத்தி நம்மை காண்கின்றோம். இதுக்கு ஈகோ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃபார் இஸ் செல்ஃப் டிஸ்என்கேஜ்மெண்ட் ஃப்ரம் த இன்டிட்டர்மினேட் மாஸ் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த சப்கான்ஷியன்ட். ஏன்னா நமக்கு கீழே உள்ள அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு, சப்கான்ஷியண்டா இருக்கு. மெட்டீரியல் லெவலில் சப்கான்ஷியன்ஸ் தான் இருக்குது. அதுக்கு மேலே போக போக தான் இண்டிவிஜுவலைஸ்டு கான்ஷியஸ்னஸை பார்க்குறோம். ஃபார் த அப்பியரன்ஸ் ஆஃப் அ கான்ஷியஸ் பீயிங் ஆன் அ கிரவுண்ட் ப்ரிப்பேர்ட் பை த இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறார். ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரம் ஃபுல்லா இன்கான்ஷியண்டா இருக்கு. அந்த சமுத்திரத்துல ஒரு கான்ஷியஸ் இண்டிவிஜுவல் மேல தோன்றணும், அப்பியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஈகோ அப்படிங்கிற ஒரு மையம் தான் அத்தியாவசியமாகின்றது. ஸோ அதுக்காகத்தான் இயற்கை வந்து இந்த அமைப்பை உருவாக்குகின்றது. த பிரின்சிபல் ஆஃப் லைஃப் அஃபர்மேஷன் ஆஃப் த ஈகோ இஸ் த நெசசரி கான்சிக்வன்ஸ். இது வந்து ஒரு நெசசரி கான்சிக்வன்ஸ், ஒரு விளைவு தான். அதுதான் சொல்றார். The principle of life affirmation of the ego is the necessary consequence. ஆனா இது அல்டிமேட் எய்ம் வந்து இதை தாண்டி செல்லணும். அதுதான் பகவான் இறுதியா சொல்றாரு. We have to transcend our ego, but in between இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத அமைப்பாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிறார். The individual ego is a pragmatic and effective fiction, a translation of the secret self into the terms of surface consciousness, or a subjective substitute for the true self in our surface experience. It is separated by ignorance from other self and from the inner divinity, but it is still pushed secretly towards an evolutionary unification in diversity. It has behind itself, though finite, the impulse to the infinite. The individual ego is a practical and effective fiction. It is a translation of the secret self into the terms of surface consciousness, or it is a subjective substitute for the rule of self in our surface experience. It is separated by ignorance from other self and from the inner divinity, but it is still pushed secretly towards an evolutionary unification in diversity. Though it is finite, it has behind itself the impulse to the infinite. Thank you. தேங்க்யூ. பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஈகோ அப்படிங்கிறது நடைமுறைக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஃபிக்ஷன் அப்படிங்கிறார். எஃபெக்டிவ் ஃபிக்ஷன், எஃபெக்டிவ்னா நல்ல செயல்படக்கூடிய ஒரு ஃபிக்ஷன் அப்படிங்கிறார். ஃபிக்ஷன் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ட்ரூத் இருக்கணும். ட்ரூத் இருந்தால் தானே ஒன்று அது ஃபிக்ஷன் அப்படிமோ. அதனுடைய கரஸ்பாண்டிங் ட்ரூத் எது அப்படின்னா, ஈகோ அப்படிங்கிறது ஃபிக்ஷன் அப்படின்னா, ட்ரூத் என்ன அப்படின்னா நம்மளுடைய ட்ரூ செல்ஃப், நம்மளுடைய சோல் தான் வந்து ட்ரூத். இந்த ட்ரூத்தினுடைய ஃபிக்ஷன் தான் வந்து ஈகோ அப்படிங்கிறார்.
ஃபிக்ஷன் அப்படின்னா என்ன? பொய்யான விஷயம். உண்மையா இருக்கணும், அது கரஸ்பாண்டிங் ட்ரூத்தினுடைய ஒரு கரஸ்பாண்டிங் ஒரு ஃபிக்ஷன் தான் வந்து ஈகோ அப்படிங்கிறார். இட் இஸ் a translation of a secret self into the terms of surface consciousness. உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் இருக்கு, உள்ள எல்லார்கிட்டையும் ஆன்மன் இருக்கு, சைக்கிக் பீயிங் இருக்கு. ஆனா அந்த சைக்கிக் பீயிங் வந்து எப்படி தன்னை மேற்புற உணர்வு நிலையில் எதன் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படின்னா, அதாவது எவ்வாறு அது வெளிப்படுகின்றது என்றால், இந்த ஈகோ அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் சப்ஸ்டிடியூட் ஃபார் த ரூல் ஆஃப் செல்ஃப் இன் அவர் சர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற. இப்போ நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவனையும் வந்து எது ஆள வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மன் தான் ஆளணும். உண்மையிலேயே அதுதான் ஆளணும். ஆனா நம்முடைய மேற்புற உணர்வு நிலையில இந்த ஆன்மனுக்கு பதிலாக எது ஆளுகின்றது என்றால் நம்முடைய ஈகோ தான் நம்மளை ஆட்சி புரிகின்றது. எதற்கு பதிலாக ஆட்சி புரிகின்றது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மனுக்கு பதிலாக அது ஆட்சி புரிகின்றது. அதனால தான் என்ன சொல்றாங்க பகவான், இட் இஸ் a subjective substitute for the rule of self in our surface experience அப்படிங்கிறார். அது ஏன் அப்படி செயல்படுது அப்படின்னா, அது உண்மையான சைக்கிக் பீயிங்லேருந்து பிரிஞ்சிருக்கு, அறியாமையின் காரணமாக பிரிஞ்சிருக்கு. அதனாலதான் அப்படி செயல்படுது. ஒன்ஸ் ரெண்டு ஒன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சர்ஃபேஸ் சப்ஸ்டிடியூட், சர்ஃபேஸ் அமைப்பில் வந்து சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் வந்து ஈகோ அப்படிங்கிற ஃபிக்ஷன் செயல்படுறதுக்கு பதிலாக உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் அப்படிங்கிற ட்ரூத் அப்படி அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். அது இட் இஸ் செப்பரேட்டட் பை இக்னோரன்ஸ் ஃப்ரம் அதர் செல்ஃப் அண்ட் ஃப்ரம் த இன்னர் டிவினிட்டி. இருந்தாலும் பகவான் என்ன சொல்றாரு, இருந்தாலும் அப்படியே இருக்கிறது இல்லை. ஏன்னா இவல்யூஷனரி ப்ராசஸ்ல நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயாகணும். அதனால நம்ம இது மாதிரி ஈகோயிஸ்டிக்கா நம்ம வெளியில இருந்தாலும் கூட எதை நோக்கி நாம் தள்ளப்படுகின்றோம் இந்த பரிணாமத்தில் அப்படின்னா, அதாவது பன்முகத்தன்மை கொண்ட இந்த பிரபஞ்சத்துல எதை நோக்கி நாம் தள்ளப்படுகின்றோம் என்றால் இவல்யூஷனரி யூனிஃபிகேஷன், அந்த ஒருமை அம்சத்தை நோக்கித்தான் நம்மளுடைய சர்ஃபேஸ் ஈகோ, மேற்புறத்தில் செயல்படும் சர்ஃபேஸ் ஈகோ என்பது ஒருமைத்தன்மையை நோக்கித்தான் பன்முகத்தன்மை கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் அது தள்ளப்படுகின்றது அப்படிங்கிறார். It is still pushed secretly towards an evolutionary unification in diversity. இப்போ நம்ம கேட்கலாம், எப்படி நம்ம சொல்ல முடியும் இந்த உலகத்துல எல்லாமே வந்து இப்போ ரொம்ப சண்டை, சச்சரவு, போராட்டம், டிசார்மனி, டிஸ்கார்ட், செல்ஃபிஷ்னஸ், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு இருக்குது, எப்படி நம்ம இதை சொல்ல முடியும், எப்படி இது how it can be true அப்படிங்கிற அடுத்த கேள்வி நம்ம மனதில் எழும். இது வந்து அப்பியரன்சஸ், அவ்வளோதான். இந்த அப்பியரன்சஸ்க்கு முன்னாடி ஒரு டிவைன் இன்டென்ஷன் இருக்கு. அது டிவைன் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய சர்ஃபேஸ், நாமும் வந்து சர்ஃபேஸில் தான் இருக்கிறோம், அதை புரிஞ்சுக்கணும். வி ஆர் ஆல்சோ லிவிங் இன் அவர் சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ். இந்த எவல்யூஷனரி இன்டென்ஷனுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இட் இஸ் பியாண்ட் அவர் கிராஸ். அதனால we cannot come to a hasty conclusion. உலகத்தில் இப்படிலாம் நடக்குது, எல்லாமே செல்ஃபிஷா இருக்கு, எப்படி அங்கே யூனிஃபிகேஷன் சொல்றோம், இன்னும் டிவிஷன் தானே அதிகமாயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதில் எழும். பட் என்ன அப்படின்னா, அது there is a divine movement behind everything. அந்த டிவைன் இன்டென்ஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, எல்லாத்தின் மூலமா ஒர்க் பண்ணும். குட் ஈவில் எல்லாத்தின் மூலமா ஒர்க் பண்ணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதை நம்ம பார்க்க போறோம். அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, குட் மூலமாகவும் ஒர்க் பண்ணும், ஈவில் மூலமாகவும் ஒர்க் பண்ணும். மனிதனுக்கு எது ஈவில்னு சொல்றோமோ அது மூலமா அது ஒர்க் பண்ணும், குட் மூலமா ஒர்க் பண்ணும், ஈவில்லேருந்து குட்டை உருவாக்கும், குட்லேருந்து ஈவிலை உருவாக்கும். அதுதான் அந்த நேச்சர், அந்த எவல்யூஷனரி பிரின்சிபலோட ப்ராசஸ். மனிதன் தான் வந்து நம்மளுடைய இந்த எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாம் வழங்குவது மனிதன் தான். இந்த டிவைன் மூமெண்ட்ல இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால் நம்மளால வந்து அதனுடைய இயக்கத்தை வந்து புரிஞ்சுக்க முடியாது.
என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபைனைட் அமைப்பு தான். இண்டிவிஜுவல் ஈகோ அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட் அமைப்பு தான். ஆனால் அது அதனுடைய இம்பல்ஸுக்கு பின்னாடி எது எது எப்படி செயல்படுது, அது இட் ஹாஸ் எந்த ஒரு எதை நோக்கி அது தள்ளப்படுகின்றது அப்படின்னா இன்ஃபினிட். ஃபைனைட்டா இருக்கக்கூடிய அமைப்பு இன்ஃபினிட்டை நோக்கி தான் அது தள்ளப்படுகின்றது. அதுக்கு பின்னாடி இருக்கிற மூவ்மெண்ட், இந்த புஷ் வந்து டுவர்ட்ஸ் இன்ஃபினிட். அதுதான் உண்மை. But this, in the terms of an ignorant consciousness, translates itself into the will to expand, to be a boundless finite, to take everything it can into itself, to enter into everything and possess it, even to be possessed, if by that it can feel itself satisfied and growing in, or through others, or can take into itself by subjection the being and power of others, or get thereby a help or an impulse for its life affirmation, its life delight, its enrichment of its mental, vital, or physical existence. Our surface consciousness is ignorant. Acting in our surface consciousness, the ego translates itself into the will to expand, to be free from its finite boundaries. It tries to take everything it can into itself. It wants to enter into everything and possess it. It even wants to be possessed if by that it can feel itself satisfied. It wants to subject the being and powers of others by taking them into itself. Thereby it gets the help or an impulse for its life affirmation, its self-delight, its enrichment of its mental, vital, or physical existence. சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ் வந்து நம்ம பார்த்தோம், அது வந்து ஒரு ஃபிக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ் வந்து ட்ரூ கான்ஷியஸ்னஸ்லேருந்து பிரிந்து செயல்படுகின்றது. அதனால தான் அது வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு அறியாமையில் இருக்கின்றோம். இந்த அறியாமையில் செயல்படக்கூடிய அறியாமை என்கின்ற உணர்வு நிலையில சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ்ல தான் நம்ம ஈகோவும் செயல்படுது. ஈகோ வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, அந்த அறியாமையில் எப்படி செயல்படுது, தன்னை அது விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து ஒரு சங்கல்பம். ஈகோ எப்படி செய்து, எல்லாம் எனக்கு வேணும், என்னுடைய பவர் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து செயல்படணும், எல்லாரும் எனக்கு கீழ்ப்பணிந்து நடக்கணும், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து எங்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது பல்வேறு ரூபத்துல, அதிகாரம், செல்வம், புகழ், எல்லாத்துலேயும் மனிதன் அப்படித்தான் நினைக்கிறான். ஒரு நாடு வந்து என்ன நினைக்கின்றது, தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கின்றது, மற்றவர்கள் மீது ஆட்சி புரியணும் அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாமே வந்து அறியாமையில் செயல்படக்கூடிய செயல்பாடுகள். ஈகோ எப்படி செயல்படுது அப்படின்னா, ஈகோ டிரான்ஸ்லேட்ஸ் இட் செல்ஃப் into the will to expand, to be free from its finite boundaries. அறியாமையில எத்தகைய செயல்ல கொண்டு முடியுது அப்படின்னா, தன்னுடைய எல்லைகளை, அதாவது ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஃபைனைட் அமைப்பிலேருந்து there is a push from behind to the infinite. எல்லைக்குட்பட்ட ஒரு அமைப்பிலிருந்து எல்லையற்ற ஒரு நிலையை எய்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தினுடைய தள்ளுதல் வந்து பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அது வந்து ஒரு புஷ், அது எவல்யூஷனரி புஷ். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பும் அதனுடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட் தான். எல்லா இன்ஃபினிட்ல தான் எல்லாமே வந்தது. திருப்பி அந்த இன்ஃபினிட்ல தான் போய் சேரணும். அதை நோக்கி தான் அந்த எவல்யூஷனரி இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இட் ஹாஸ் பிஹைண்ட் இட் செல்ஃப் தோ ஃபைனைட் த இம்பல்ஸ் டு த இன்ஃபினிட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். த இம்பல்ஸ் டு த இன்ஃபினிட் எப்படின்னா,
அது அறியாமையில செயல்படக்கூடிய ஈகோ வந்து இதை எப்படி அதை செயல்படுத்துது அப்படின்னா, அறியாமையில இருக்கும்பொழுது அது எப்படி செயல்படுத்துது அப்படின்னா, அல்டிமேட் எய்ம் வந்து டு பிகம் ஒன் வித் இன்ஃபினிட். ஆனா அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ வந்து அதை செயல்படுத்தும் பொழுது எப்படி செயல்படுத்துது அப்படின்னா, வில் டு எக்ஸ்பேண்ட், தன்னை விரிவுபடுத்தி கொள்ளணும், ஒரு எல்லைக்குட்பற்ற அமைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ரீதியில செயல்படுது. இப்படி செயல்படும் பொழுது என்ன செய்கின்றது, எல்லாத்தையும் தனக்குள்ள வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்குது. இந்த ஈகோ வாண்ட்ஸ் டு எல்லாத்தையும் தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்குது. இட் ட்ரைஸ். அதுக்கு மோட்டிவ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்டிமேட்டா மோட்டிவ் வந்து டு பிகம் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் பிகம் ஒன் வித் இன்ஃபினிட். ஆனா அறியாமையில செயல்படும் பொழுது அது ராங்கா டிரான்ஸ்லேட் ஆயிடுது. இட் ட்ரைஸ் டு டேக் எவ்ரி திங் இட் கேன் இன்டு இட் செல்ஃப். அதே போல எல்லாத்தையும் அது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் தன்னை நுழைத்து அனைத்தையும் அது தனதாக்கி கொள்ள விரும்புகின்றது. ஈகோவை பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் எனக்கு வேணும், எல்லாமே எனக்கு இருக்கணும், எல்லாமே நானாக இருக்கணும், எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமாகத்தான் ஈகோவினுடைய செயல்பாடு இருக்கின்றது. அதே போல தன்னை வந்து வேற யாராவது வந்து சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து மறுக்காது. ப்ரொவைடட் அது மூலமா தனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது அப்படின்னா ஈவன் அதையும் மறுக்காது அப்படிங்கிறார். It even wants to be possessed if by that it can feel itself satisfied அப்படிங்கிறார். அதே போல மற்றவர்களினுடைய இருப்பு, மற்றவர்களுடைய சக்தியையும் அது தனக்குள்ளே தான் அபகரித்துக் கொள்கின்றது. இதன் மூலமாக என்ன சாதிக்கின்றது என்றால், தன்னுடைய வாழ்வினுடைய அந்த இருப்பை அது உறுதி செய்து கொள்கின்றது. An impulse for its life affirmation. வாழ்வினுடைய ஆனந்தம், லைஃப் டிலைட். அதே போல மனம் சார்ந்த, பிராணமயம் சார்ந்த, உடல் சார்ந்த வாழ்வை அது மேலும் வளமாக்கி கொள்கின்றது. இதெல்லாம் வந்து ஈகோனுடைய இக்னோரண்ட் ஆக்ஷன்ஸ். அல்டிமேட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புஷ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரம் ஃபைனைட் டு இன்ஃபினிட். அது வந்து சர்ஃபேஸ் லெவல்ல ஈகோவின் மூலமாக செயல்படுத்தும் பொழுது இவ்வாறு தவறாக ஒரு ஆக்ஷன்ல முடியுது. அடுத்தது வந்து அடுத்த ஒரு எம்பி பண்டிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்கு உள்ள போகலாம். அதை படிங்க. The ego is a development by nature for the purpose of focusing the flow of life in individual centers. Ultimately, it is a pragmatic fiction. Fiction because its only purpose lasts till the true being emerges from within. Till then, nature uses the ego. The ego's first movement is towards self-concentration, self-affirmation, division, treating everything else as different. Still, nature continues to urge it from within. Now, this push of nature on the ego to enlarge itself, to embrace more and more of the world, is wrongly translated by the ego in trying to possess others, to swallow others and make them a part of itself, its empire, its interests. This is a wholly misconstrued translation of the original impulse of nature. Sri M.P. Pandit talks on the life divine. எப்படி அந்த ஒரிஜினல் இம்பல்ஷன் ஆஃப் த நேச்சர் வந்து தவறாக வெளிப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஈகோ இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் சென்டர்ஸ் உருவாகி இருக்காது. ஃப்ளோ ஆஃப் லைஃப்ல இந்த வாழ்வினுடைய ஓட்டத்தில் எல்லாம் வந்து அப்படியே ஒரு உருவமற்ற திரளாகத்தான் இருக்குமே ஒழிய, கான்சியஸ் இண்டிவிஜுவல் சென்டராக இருக்கணும், மையமாக இருக்கணும் அப்படின்னா ஈகோ வேணும். ஈகோ இல்லைன்னா அந்த இண்டிவிஜுவல் சென்டர்ஸ், கான்சியஸ் இண்டிவிஜுவல் சென்டர்ஸ் வந்து உருவாகி இருக்காது. அதனால தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு நடைமுறைக்கு பயன்படும் ஒரு ஃபிக்ஷன், ஒரு புதினம் அப்படிங்கிறோம். ஃபிக்ஷன் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கும். அது உண்மை வெளிப்படுற வரைக்கும் அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு டெம்பரவரி எக்ஸிஸ்டன்ஸ். நோக்கம் வந்து ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கும்.
ரியல் இது வெளியே ட்ரூ பீயிங் வெளியிற வரைக்கும் அது ஃபிக்ஷனாக தான் இருக்கும். அது வரைக்கும் அந்த ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நேச்சர் வந்து அந்த ஈகோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்குது. இயற்கையில் அது இயற்கையினால் ஒரு காரணத்திற்காக வழங்கப்பட்டது. அதனால ஈகோவனுடைய முதல் இயக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம அது தன்னை தான் எல்லாம் மையப்படுத்திக்கும். ஈகோவனுடைய அமைப்பே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே செல்ஃப் கான்சென்ட்ரேஷன், செல்ஃப் அஃபர்மேஷன். தன்னை அது உறுதி செய்து கொள்ளும், டிவைட் பண்ணிக்கும். நான் வேற நீ வேற, நாங்க வேற நீங்க வேற டிவைட் பண்ணிக்கும். டிவிஷன். தனக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் அது வேறாக காணும். அதான் ட்ரீட்டிங் எவ்ரி திங் எல்ஸ் அஸ் டிஃபரெண்ட். ஸ்டில் அதனுடைய செயல்பாட்டிற்கு பின்னாட ஒரு இயற்கையினுடைய ஒரு அழுத்தம் இருக்கு. எதுக்கு அப்படின்னா டு பிகம் ஒன் வித் இன்ஃபினிட் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. இந்த இயற்கை வந்து அந்த ஈகோவை வந்து எந்த நோக்கத்தின் பொருட்டு பின்னிருந்து இயக்குகின்றது என்றால், தன்னை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஈகோ வந்து தன்னை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் மேலும் இந்த உலகத்துடன் அது இணைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் வந்து தவறாக ஈகோ என்கின்ற ஒரு அம்சத்தினால் பொருள் புரிந்து கொள்ளப்படுகின்றது. என்ன செய்கின்றது? அனைத்தையும் அது தனதாக்கி கொள்ள விரும்புகின்றது. அனைத்தையும் தான் விழுங்கிக் கொள்ள விரும்புகின்றது. அனைத்தையும் தன்னுடைய ஒரு பகுதியாக அது ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றது. தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய நலன்களையும் மேலும் விரிவுபடுத்திக் கொண்டே செல்கின்றது. இப்படிதான் ஈகோ அப்படி செயல்படுகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இயற்கையினுடைய ஒரிஜினல் இம்பல்ஸ் வந்து தவறாக இங்கு செயல்படுத்தப்படுகின்றது. அதனாலதான் நமக்கு வந்து இந்த ஈகோவினுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? ஏன் அப்படி இருக்கு? என்ன காரணத்தினால் அப்படி இருக்கு? இயற்கையினுடைய செயல்பாட்டுல இது ஏன் தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது? இயற்கை எப்படி ஈவன் இந்த இயக்கங்களையும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மேலே உயர்நிலைக்கு அது நம்மை அழைத்து செல்கின்றது அப்படிங்கிறத நம்ம பகவான் அடுத்த பேராகிராஃப்ல விளக்குகின்றார். நம்ம வந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் அது நம்ம அடுத்த செஷன்ல நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அழகாக விளக்குகின்றார். ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு பேராகிராஃப். நம்ம அடுத்த செஷன்ல நம்ம அதை பார்க்கலாம்.